கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காருங்க. சும்மா ஒரு மனுஷன் நம்ம அது இது 1000 பேர் சொல்லுவாங்க. கண்ணீர் அவர் பாட்டு கடன்னு சம்மந்தமெல்லாம் அழுகிறாரு. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் செல்லத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன். போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவார், நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என் செல்லத்துக்கெல்லாம் இழந்துட்டேனே, அதுதான் அவர் இன்னும் மனநிலையிலேருந்து வெளியே வரல. ஏன் செல்லத்துக்களை இழந்துட்டேனே அப்படிங்கிற வார்த்தை தான் வராது. அதாவது உண்மைதான். இப்போ அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவன் விஜய் ரசிகருங்கிறான். அந்த மனநிலையில் அவரை பார்க்க போனால் சிந்திக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அவனுக்கு என்ன தெரியும், நான் விஜய் ரசிகருங்கிறேன். அவன் இன்னும் 10-15 வருஷம் போய் ஓட்டு வரும். அவன் இப்போயே விஜய் ரசிகருங்கிறேன். அப்போ நம்மளவே நம்ம பிள்ளை வேஷம் மாற வச்சிருச்சா இல்லையா? அந்த ஆறுதல் விஜய்க்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஆறுதல் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதாவது நீங்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமை இருந்துச்சு. நீங்க போய் அவருக்கு ஆறுதல். ஆமாம், மனசை விட்டு இதுல இருந்து வெளியே வாங்க, இதுல இருந்து மீண்டு வாங்க. உங்களுக்கு அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாரோ? கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காருங்க. சும்மா ஒரு மனுஷன் நம்ம அது இது 1000 பேர் சொல்லுவாங்க. நான் ஏற்றுக்க தயார் இல்லை. கண்ணீர் அவர் பாட்டு கடன்னு சம்மந்தமெல்லாம் அழுகிறாரு. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் செல்லத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன். போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவார், நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. இப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட ஒரு தவறான நோக்கத்தில் நம்ம எதை வச்சு பேச முடியும்? யாராக இருந்தாலும் அதான் நம்ம நேரடியாக எதுவும் இருந்திருந்தால் நம்ம அந்த மனுஷனை அப்படிங்கள சில விஷயம் அவர் மேலே அதையும் சில விஷயம்னால அங்கே வர முடியல, சில ரூம்பு கிடைக்கல, எனக்கு கரெக்டான இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னார். பரவாயில்ல, தப்பு இல்லை, இனிமேல் இந்த இதிலிருந்து நீங்கள் எந்திரிச்சு வாங்கன்னு சொன்ன பதில் என் பதில். வேற ஏதோ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வேற என்ன குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து அந்த ஃபேமிலிக்கு மாதம் 5 ரூபா அது அக்கௌண்ட்டில் ஏறிக்கும். மற்ற படிப்பு செலவு போக்குவரத்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நாங்கள் கொடுத்த மன உறுதி என்னன்னா, இதிலிருந்து எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க, இதுலேயே இருக்க வேண்டாம், இதுலேயே இருக்க வேண்டாம், எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க. அதாவது நாங்கள் சும்மா சின்ன பிள்ளை, உங்களுக்கு நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வாங்கன்னு நான் தைரியம் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு அதாவது ஒரு தரப்பை கொடுத்துக்கிட்டு அப்பன் தூக்குற மாதிரி தான் இது. அந்த கண்டிஷன் தான் என் கண்டிஷன், புரியுதா? வேற நான் அவரு தப்பான எண்ணத்தில் சொல்ல, யாரையும் சொல்ல, நாங்களும் சொல்லலை. இதான் நடந்து. இந்த இதில் இருக்க வேண்டாம், வெளியே வாங்க, வெளியே வாங்க, எதா இருந்தாலும் வெளியே வாங்க. 2 குழந்தைகளை இறந்து உங்களுக்கு அந்த மன தைரியம் உங்களுக்கு இருக்கு. அவங்க மன உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த உங்க மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்கேருந்து அந்த ஒரு ஆறுதலுக்காக இங்கேருந்து நீங்க அங்கே போய் விஜய்க்கு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமையில அவர் அழுகுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நேரத்தின குழந்தைகள் இழந்துருச்சு, அதாவது உண்மை எது பொய் எது அது ஆண்டனுக்கு, நம்மளுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது.